அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைக்கி அஜ்னாஸ் சர்ஃபில் ரெண்டாவது வகை, அதாவது முத்தரிதில் இரண்டாவது வகையை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது பாபு. சுலாசி முஜர்ரதுக்கு இரண்டு வகை இருக்குது. ஒன்று முத்தரிது, இன்னொன்று ஷாதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். முத்தரிது என்றால் அது போன்ற வினைச்சொற்களை அரபு மக்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஷாத் என்றால் இது போன்ற வினைச்சொற்களை அரபு மக்கள் குறைவாக பயன்படுத்துவார்கள். இதைத்தான் ஷாது முத்தரிதுன்னு சொல்லி சொல்லும். அந்த முத்தரிதில் முதல் வகையை நம்ம பார்த்தோம், நசர யன்சுரு ஃபஅல யஃபுல் வஸன். இப்போ ரெண்டாவது பாப் வந்துட்டு லரப யத்ரிபு ஃபஅல யஃப்இலு வஸன். பாப் ஃபஅல யஃப்இலு வஸன் பிஃபதஹில் ஐனி ஃபில் மாதி. மாதியான ஃபஅலில் வந்துட்டு ஐன் கலிமால ஃபத்தஹ் வந்திருக்கும். வ கஸ்ரிஹா ஃபில் முதாரி. இன்னும் முல்லாரியான ஃபஅலில் அந்த ஐன் கலிமாவிற்கு கஸ்ர் வந்திருக்கும். இப்போ நஹு உதாரணமாக லரப யத்ரிபு. இப்போ மஅரூஃப் பாருங்கள், லரப அடித்தான், யத்ரிபு அடிப்பான், லர்பன் அடித்தல், ஃபஹுவ லாரிபுன் அவர் அடிக்கக்கூடியவர். லரப யத்ரிபு லர்பன் ஃபஹுவ லாரிபுன். லுரிப யுத்ரபு லர்பன் ஃபஹுவ மத்ரூபுன். அல் அம்ரு மின்ஹு யுத்ரிப் லியத்ரிப் லியுத்ரப் வன்னஹியு லா தத்ரிப் லா யத்ரிப் லா யுத்ரப். வல்லர்ஃபு மின்ஹு மத்ரிபுன் அடிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது அடிக்கக்கூடிய காலம். மத்ரிப் மத்ரிபானி மதாரிபுன். வ இஸ்முல் ஆலத் மித்ரப் மித்ரபானி மதாரிப். மித்ரபத்துன் மித்ரபத்தானி மதாரிப். மித்ராப் வ மித்ராபானி வ மதாரிப். இதெல்லாம் வந்துட்டு இஸ்முக்கள், அதாவது அடிக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது அடிக்கக்கூடிய ஒரு கருவி அல்லது அடிக்கக்கூடிய ஒரு இடம். இதெல்லாம் வந்துட்டு என்னது, அந்த நஹிக்கு மேலே போகக்கூடிய வரக்கூடிய லர்ஃபு ஆலத்து இதெல்லாம் இஸ்முக்கள். இது எல்லாமே இஸ்முக்கள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்மு தஃதீல் இல் முதக்கர், மிகைப்படுத்தக்கூடிய இஸ்மில் ஆண்பாலுக்கு சொல்லக்கூடிய இஸ்மு என்னென்னா அல்ரப், அதிகமாக அடிக்கக்கூடியது அல்லது அதிகமாக அடிக்கக்கூடியவன். அதுரபானி அதுரபூன அதாரிப். இஸ்மு தஃதீல் முஅன்னஸ் துருபா துருபயானி துரபுன் வ துரபயாத்துன். இப்போ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேலுக்கு ஃபேலிலிருந்து மஅரூஃப் மாதி மஅரூஃப் அப்புறம் வந்து முலாரி மஅரூஃப், அப்புறம் இஸ்மு ஃபாயிலு, அப்புறம் மஜ்ஹூல் மாதி மஜ்ஹூல், அப்புறம் முலாரி மஜ்ஹூல், அப்புறம் வந்துட்டு இஸ்மு மஃபூல். இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த வடிவத்தில் அது போன்ற உதாரணங்களுக்கு தகுந்தாற் போல் இது மாறும் என்பதை இங்கே இந்த கித்தாபில் சுட்டி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த உதாரணத்தை, அதாவதுட்டு இப்போ நம்ம படித்த இந்த வசன், இந்த சர்ஃபை இப்படி மனப்பாடம் பண்ணணும். ஸோ நம்ம படித்து இதில் இருக்கிற மாதிரி லரப யத்ரிபு லர்பன் ஃபஹுவ லாரிபுன், வதுரிப யுத்ரபு லர்பன் ஃபஹுவ மத்ரூபுன், அல்லம்ரு மின்ஹு யுத்ரிப் லியத்ரிப் லியுத்ரப் வன்னஹி லா தத்ரிப் லா யத்ரிப் லா யுத்ரப். இப்படியே மனப்பாடம் பண்ணணும். ஸோ இதனுடைய அர்த்தங்களும் நம்ம எழுதி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அதிகமான பயிற்சி தான் நஹ்வு சர்ஃபை மனசில் வைக்க ஈஸியாக இருக்கும். பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னால், நம்ம எதை பார்த்தாலும் சர்ஃப் செய்யணும். குர்ஆனில் சர்ஃபுடைய கண்ணோட்டத்தில் அதிகமாக பார்க்கணும். எங்கேயாவது ஒரு அரபு வாசகங்கள் நம்ம அரபு புத்தகங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதில் சர்ஃபு சம்மந்தப்பட்டது என்னென்ன வசன், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். ஸோ பயிற்சிகள் அதிகமாக செய்யக்கூடிய இடத்துல தான் அறிவு தக்க வைக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயிற்சி செஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.